தினந்தோறும் அங்கே இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதரை தரிசனம் செய்து பகவத்கீதைக்கும் வேதங்களுக்கும் உரை விளக்கம் எழுதுகின்ற வேலையை பணியை அங்கு செய்து கொண்டிருக்கிறார். அப்படி செய்து கொண்டிருக்கின்ற போது அங்கே பல்வேறு சீடர்கள் இவரோடு வந்து சேர்கிறார்கள். இவருடைய தத்துவார்த்தங்களை புரிந்து கொண்டு அவருக்கு உற்ற துணையாக சீடர்கள் அணிவகுக்க ஆரம்பித்து விட்டார். ஒரு நாள் இவர் காசியிலே குளித்து விட்டு வந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒரு குறுகிய பகுதி, அதன் வழியாக சங்கரரும் அவருடைய சீடர்களும் சென்று கொண்டிருக்கிறார்கள். எதிரே பார்த்தால் ஒரு 4 நாய்களை பிடித்து கொண்டு ஒரு கல்பானையை தன்னுடைய தோளிலே சுமந்து கொண்டு வாயெல்லாம் கல் குடித்து அந்த கல் ஒழுகி கொண்டிருக்கிறது. பரட்டத்தலை, குளித்து பல நாட்கள் ஆகியிருக்கும். இப்படியான ஒரு மனிதன் 4 நாய்களை பிடித்து கொண்டு அந்த வழியாக வந்து கொண்டிருக்கிறார். இவருக்கு முன்னால் சென்றிருக்கக்கூடிய சீடர்கள், எங்களுடைய குரு வருகிறார், கொஞ்சம் ஒதுங்கி போ, ஓரமா போ என்று அவரை ஓரம் போக சொல்கிறார்கள். அப்போ அந்த கல்லு குடிச்சிட்டு வந்த அந்த புலையன், அந்த காலத்திலே தீண்டத்தகாதவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் சண்டாளர்கள் என்றும் புலையர்கள் என்றும் சொல்வார்கள். அந்த புலையன் இவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். நீ ஒதுங்க சொன்னது என் உடலையா என் உயிரையா? இந்த கேள்வியை முன்வைத்த உடனே வந்திருப்பவன் ஒரு கல் குடித்து கொண்டு ஒரு புலையன் 4 நாய்களை மேய்த்து கொண்டு வருகிறான், இவனுக்கு என்ன அறிவு இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் கேட்ட கேள்வி, உடலை என்று சொன்னால் இந்த உடலானது என்னுடைய தந்தை உண்ட உணவினாலும் என் தாய் உண்ட உணவினாலும் இரண்டும் சுக்கிலமும் சுரோனிதமும் ஒன்று சேர்ந்து இந்த உடல் உருவானது. இதற்கு அன்னமய கோஷம் என்று பெயர். இப்பொழுது நான் விலக வேண்டியது இந்த உடல் என்று சொன்னால் அப்போ உயிர் தனித்திருக்க வேண்டும். உடலை விட்டு உயிர் பிரிந்து விட்டால் இது சடப்பொருள். உயிர் இருக்கின்ற வரைதான் இந்த உடலுக்கு இந்த உலகிலே நடமாடக்கூடிய சக்தி இருக்கிறது. இப்போ உயிர் தனித்திருந்தால், உயிர் ஒன்றை நீ விலகி இருக்க சொன்னால், பிரம்மம் என்று சொன்னால் என்ன என்றும் நிலையானது. உனக்குள்ளும் எனக்குள்ளும் இருப்பது பிரம்மம்தான். அகம் பிரம்மாஸ்மி என்ற ஒரு கருத்தினை முன்வைக்கிறார். நானே பிரம்மம். புலையனுக்கு உடலில் இருக்கக்கூடிய உயிரானதும் ஒரு பிராமணனுடைய உடலில் இருக்கக்கூடிய உயிரானதும் ஒன்று என்று சொல்கின்றது உன்னுடைய தத்துவம் பிரம்மம். அப்படியானால் நீ ஒதுங்க சொல்வது என்ன என்றால், அப்போ உன் உடலுக்குள் இருக்கின்ற உயிர் என்பது என்ன? எதை விலக சொல்கிறாய்? கங்கை நதியிலே சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் வீழ்கின்றது. இப்ப சூரியனுடைய ஒளிக்கீற்றுகள் கங்கையிலே படுகின்ற காரணத்தினால் சூரியன் புண்ணியம் செய்தது என்றும், புலையர்கள் வசிக்கக்கூடிய ஒரு சேரி பகுதியிலே இருக்கக்கூடிய சாக்கடையிலும் அதே சூரியன் தான் வந்து விழுகின்றது. ஒரே நேரத்திலே சூரியன் கங்கையிலும் தெரிகிறது, சாக்கடையிலும் தெரிகிறது. சாக்கடையில் தெரிவதினால் சூரியன் பாவப்பட்டது என்றும், கங்கையில் தெரிவதினால் அது புண்ணியம் செய்தது என்றும் சொல்ல முடியுமா என்று யார் கேட்டது? புலையன் கேட்டான். எல்லா உயிர்களுக்கும் ஒன்றாக இருக்கக்கூடியது பிரம்மம் என்பது உண்மையானால் நீ இப்போ விலகச் சொன்னது எதை? உடலையா உயிரையா? முதலில் அதை சொல் என்றவுடன் வந்திருப்பவன் சாதாரண மாணவன் அல்ல என்பதை உணர்ந்து கொண்டு சங்கரர் அவர் கால்களில் விழுந்து, என்னை நீங்கள் சீடனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறினார். அவர் மனதிற்குள்ளே இருந்த நான் உயர்ந்தவன் என்ற ஒரு அழுக்கு, மனிதனுக்குள்ளே எப்பொழுதும் அறிவு அதிகமாகிவிட்டாலே, கல்வியினுடைய தன்மை உள்ளே புகுந்து விட்டாலே கொஞ்சம் செருக்கு வரும். நான் அதிகம் படித்து விட்டேன், எனக்கு அதிகமான தத்துவங்கள் தெரியும்,
என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வருகின்ற பொழுது கொஞ்சம் செருக்கும் திமிரும் வரத்தான் செய்யும். அந்த செருக்கையும் திமிரையும் அடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பெருமான் 4 நாய்களோடு வந்து அந்த ஆதிசங்கரருக்கு உணர்த்தி. அப்பொழுது அந்த புலையன் வேடத்திலே இருந்த பெருமான் சொன்னார், உனக்குள்ளே இருந்த அந்த பிரம்மத்தை பற்றிய புரிதலிலே சிறு பிழை இருந்தது, அந்த பிழையை நீக்கவே நான் இப்பொழுது வந்தேன். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களுக்குள்ளும் இருக்கின்ற அந்த உயிர் என்பது ஒற்றை பிரம்மம் என்பதற்குள் அடங்கும். பிரம்மம் என்பது என்றும் நிலையானது. இந்த உலகிலே எது எது மாறக்கூடிய தன்மை உடையதோ, எது எது அழியக்கூடிய தன்மை உடையதோ அவையெல்லாம் பிரம்மம் அல்ல. என்றைக்கும் நிலையாகவும் நிலைத்திருக்கக்கூடியது எதுவோ அதுதான் பிரம்மம். அதுதான் அத்வைதத்தினுடைய அடிப்படையான சித்தாந்த கருத்து. இப்போ அவர் காசியில் இருக்கிறார். காசியிலிருந்து என்ன பண்றாருன்னா, ஒவ்வொரு சமயங்களோடும் தர்க்கவாதம் செய்ய வேண்டும் என்று அவர் எண்ணுகிறார். இப்படி ஒவ்வொரு சமயவாதிகளோடு உட்கார்ந்து அவர் தர்க்கவாதம் செய்கிறார். அதிலே வெற்றியும் பெறுகிறார். அப்படி செய்த தர்க்கவாதத்திலே அத்வைதம் என்றால் என்ன என்பதற்கு ஒரு 3 உதாரணங்களை அவர் முன்னிறுத்தி வாதிடுகிறார். ஒன்று, சூரியன் என்பது நிலையானது. இப்போ நம்ம ஒரு 10 கண்ணாடி துண்டுகள் இருக்கிறது. இந்த 10 கண்ணாடி துண்டுகளிலும் நீங்கள் 10 சூரியனை பார்க்கலாம். ஒவ்வொரு கண்ணாடி துண்டிலும் ஒரு சூரியன் தெரியும். அப்படியானால் எத்தனை சூரியன் இருக்கிறது என்று கேள்வி கேட்டால் நாம் என்ன உண்மையான பதில் சொல்ல வேண்டும்? 10 கண்ணாடியிலும் தெரிகின்ற 10 சூரியன் தான் உண்மை என்று சொல்ல வேண்டும். ஆனால் விண்ணில் பார்த்தால் ஒரு சூரியன் தான் இருக்கிறது. இப்ப எளிதா புரிஞ்சுக்கணும்னா, சூரியன் என்பது பிரம்மம். இப்ப அந்த 10 கண்ணாடியில பார்த்தீங்க பாருங்க, இந்த 10 கண்ணாடியில் பார்த்ததற்கு பெயர் மாயை. மாயை என்று சொன்னால் பொய் தோற்றம். இப்ப அந்த கண்ணாடியை நீங்க திரும்பி போட்டீங்கன்னா அங்க சூரியனை பார்க்க முடியாது. இதைத்தான் ஆதிசங்கரர் அத்வைதத்திற்கு உதாரணமாக கையில் எடுத்தார். அடுத்து 2வது ஒரு உதாரணத்தை கையில் எடுத்தார். ஒரு பானைக்குள் தண்ணி இருக்கிறது, இன்னொரு தங்க குடத்திலே தண்ணி இருக்கிறது. இது மண்பானை, அது தங்கத்தாலான பானை. ஆனால் தண்ணீர் என்பது பொதுவானது. இப்ப தங்க குடத்திலே இருப்பதினால் தண்ணீரின் தன்மை மாறுபடுமா? இல்லை மண் குடத்திலே இருப்பதினால் தண்ணீரினுடைய தன்மை மாறுபடுமா? இரண்டும் பொருட்கள் வேறுதான். ஆனால் அது உள்ளே இருக்கக்கூடிய தண்ணீர் என்பது ஒன்று. இந்த உதாரணத்தை கொண்டு வந்தார். 3வது, இரவிலே ஒரு பானையிலே தண்ணீரை வைத்து ஆகாயத்தையும் சுற்றி இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரங்களையும் நிலாவையும் அந்த தண்ணீரிலே காட்டுகிறார். காட்டிவிட்டு இப்போ இந்த தண்ணீருக்குள் இருப்பது என்ன? நிலா இருக்கிறது, நட்சத்திரங்கள் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. இப்பொழுது பானையை போட்டு உடைத்து விட்டார். இவையெல்லாம் எங்கே போயின? விண்ணில் பார்த்தால் இருக்கிறது, இவையெல்லாம் எங்கே போயின? உன் கண் முன்னே தெரிந்த ஒரு மாய தோற்றம். நிலா என்பது பிரம்மம், ஆனால் இவையெல்லாம் ஒரு மாய தோற்றம். அடுத்து ஒரு உதாரணத்திற்கு வந்தார். இரவிலே நாம் சென்று கொண்டிருக்கிறோம், அமாவாசை இரவு. நமக்கு முன்னால் ஒரு அடிக்கு முன்னால் ஒரு பாம்பு இருப்பதை போன்ற ஒரு தோற்றம் நமக்கு தெரிகிறது. உடனடியாக நம் மனம் என்பது அது பாம்புதான் என்று முடிவு செய்கிறது. சிறிது நேரத்தில் அது ஒரு அசைவற்ற தன்மையிலே கிடக்கிறது. பாம்பு என்றால் அசைந்து கொண்டிருக்கும், அசையாமல் இருப்பதினால் அது ஒரு கயிறாகத்தான் இருக்க முடியும் என்ற ஒரு முடிவுக்கு நாம் வருகிறோம். இப்படித்தான் நம் வாழ்க்கையிலே சில பொருட்கள் எல்லாம் இருப்பது போல தோன்றும், ஆனால் இல்லாமல் போய்விடும். ஆக நாம் காண்கின்ற எல்லாமே நம் உடல் முழுக்க, நம் உடலாக இருந்தாலும் சரி, காணுகின்ற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ஆயுள் என்பது உண்டு. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அந்த பொருள் இருக்காது. அது மனித உடலாக இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட வரையறைக்கு பின்னால் அது இருக்க. அடுத்து ஒரு உதாரணத்தை எடுத்து வைக்கிறார். ஒரு சதுர
வடிவத்திலே ஒரு நிலம் இருக்கிறது. அந்த நிலம் முழுக்க நீர் பாய்ச்சப்பட்டு இருக்கிறது. இப்பொழுது நாம் போய் இந்த நீருக்குரிய வடிவம் என்ன என்று கேட்கிறோம். இப்போ நம்ம நீருக்குரிய வடிவத்தை பார்க்கின்ற பொழுது சதுர வடிவத்திலே நீர் இருப்பதின் காரணமாக அது சார்ந்ததின் வண்ணமாக சதுரமா தான் இருக்கும். அடுத்து ஒரு செவ்வக வடிவத்தில் ஒரு நிலம் இருக்கு, அது முழுக்க தண்ணீர் இருக்கிறது. இப்ப அதனுடைய வடிவம் என்ன என்று கேட்டால் நீர் செவ்வக வடிவத்திற்குள் இருப்பதினால் அது செவ்வக வடிவத்தில் இருக்கு. சரி, ஒரு முக்கோண வடிவத்தில் ஒரு நிலம் இருக்கு, அதற்குள் நீர் இருந்தால் அது முக்கோண வடிவத்தை பெறும். ஆக பிரம்மம் என்பது, நீர் என்பது பிரம்மம். அதை சுற்றி இருக்கின்ற வடிவங்கள் என்பது அது எதை சார்ந்து இருக்கிறதோ அதனுடைய சார்ந்ததின் வண்ணமாகத்தான் அது இருக்கும். இப்படி பல உதாரணங்களை சொல்லி ஆதிசங்கரர் அன்றைக்கு இருந்த சமயங்களை எல்லாம் வென்றெடுத்து போனார். இப்ப இவர் தர்க்கவாதம் செய்வதற்காக அலகாபாத், இன்றைக்கு பிரயாக் ராஜ் என்று சொல்லப்படுகின்ற அலகாபாத்ல குமரில பட்டர் என்கிற ஒரு மீமாம்சையினுடைய தத்துவ ஞானி, அவர் ஒரு மிகப்பெரிய அளவிலே அந்த மீமாம்ச கருத்துக்களை உள்வாங்கி அந்த சமயத்தை பரப்பி கொண்டிருந்தவர். இன்றைய தலைமுறைக்கும் சரி, இல்ல நமக்கே கூட நிறைய பேருக்கு மீமாம்சைன்னு ஒரு சமயம் இருந்ததா என்று ஒரு சந்தேகம் எழலாம். அன்றைக்கு வடபுலத்திலே மிகப்பெரிய சமயமாக இருந்தது மீமாம்சை. இன்றைக்கு நாம் எப்படி நம்முடைய தமிழகத்திலே சைவமும் வைணவமும் இருக்கிறதோ அப்படி அங்கே ஒரு பெரிய சமயமாக இருந்தது காசியிலே மீமாம்சை என்ற ஒரு சமயம். அந்த சமயத்தினுடைய அடிப்படை நோக்கம் எதுவென்றால் கடவுளை பற்றிய எந்த கருத்தோ அவங்களுக்கு கிடையாது. கடவுள் இருந்தால் இருக்கட்டும், இல்லை என்றால் இல்லாமல் போகட்டும். ஆனால் நமக்கு அடிப்படை என்னவென்றால் வேதவியாசர் அருளிய வேதங்கள் பொருட்டுத்தான் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு தன்னுடைய கர்மத்தை நிறைவேற்றுவது. அப்படி யாகங்கள் மூலமாகவும் வேள்விகள் மூலமாகவும் தங்களுடைய கடமைகளை நிறைவேற்றினால் நாம் சொர்க்கத்திற்கு செல்லலாம் என்ற ஒரு நிலை அன்றைக்கு மீமாம்சத்தினுடைய அடிப்படையாக. அவர்களுக்கு இந்த அக்னி, வாயு பகவான் இது போன்றதுதான் இருந்ததை தவிர பெருந்தெய்வ வழிபாடுகள் என்று சிவபெருமானோ இல்லை வைணவத்தை சார்ந்த பெருமாள் வழிபாடு என்பதோ அன்றைக்கு கிடையாது. அன்றைக்கு இருந்ததெல்லாம் அவர்களுக்கு அக்னி வழிபாடு. அப்படி இவர்கள் வேதங்களினுடைய அடிப்படையிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு கடவுளை பற்றிய எந்த ஒரு புரிதலும் கிடையாது. அப்படி குமரில பட்டர் என்கிற ஒரு தத்துவ ஞானி அலகாபாத்திலே இருப்பதாக இவர் அறிந்து அவரை நாடி செல்கிறார். அவர் நாடி செல்கின்ற பொழுது அந்த குமரில பட்டர் தன் மீது தவிடை எல்லாம் கொட்டி கொண்டு தனக்கு தானே தீ வைத்துக் கொண்டு தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்வதற்கான முயற்சியிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். இவர் அருகிலே போய் பார்க்கிறார். குமரில பட்டர் உயிர் மட்டும் இருக்கிறது, பேசுகின்ற ஆற்றல் இருக்கிறது. அவரிடம் போய் சொல்கிறார், ஐயா, உங்களிடம் தர்க்கவாதம் நடத்துவதற்காகத்தான் நான் காசியிலிருந்து வந்திருக்கிறேன். உங்களோடு விவாதம் நடத்த வேண்டும். ஆனால் நீங்கள் இப்படி உடல் முழுதும் தவிடை கொட்டி கொண்டு இப்படி தனக்குத்தானே தற்கொலை செய்து கொண்டு இருக்கிறீர்களே, ஏன் என்று கேட்கிறார். அப்பொழுது அவர் சொல்கிறார், நான் மீமாம்சையினுடைய பெரிய தத்துவங்களை எல்லாம் உள்வாங்கி கொண்டு, அதிலும் பூர்வ மீமாம்சை என்பது கர்மகாண்டம், உத்தர மீமாம்சை என்பது ஞானகாண்டம். அதிலே 2 பிரிவுகள் உண்டு. அந்த மீமாம்சை பற்றி முழுமையான விரிவான கருத்துக்கள் என்பது அடுத்த மாதம் உங்களுக்கு இன்னும் விளக்கமாக சொல்கிறேன். இந்த 2 கருத்துக்களை உள்வாங்கி அதிலே 2 பிரிவுகளாக இருக்கிறார்கள். கர்மகாண்டமும் ஞானகாண்டத்தின் வழியாக வேதங்களின் மூலமாக நாம் சொர்க்கத்தை அடையலாம் என்ற கருத்து. அப்பொழுது குமரிலப்பட்டர் சொல்கிறார், நான் பௌத்தர்களிடம் வெல்வதற்காக பௌத்தத்தினுடைய முக்கிய கருத்துக்களை எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும், உள்வாங்க வேண்டும் என்பதற்காக நான் ஒரு புத்த துறவியை போல வேடமிட்டு கொண்டு அவர்களுக்குள் நுழைந்தேன். அவர்களும் என்னை வரவேற்று புத்த மத கருத்துக்களை எல்லாம், புத்தத்தினுடைய அடிப்படை என்ன சொல்வார்கள், புத்தம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி. புத்தம் சரணம் கச்சாமி என்று சொன்னால்
அறிவே உன்னை நான் வணங்குகிறேன். புத்தன் என்று சொன்னால் விழித்தெழுந்தவன், அறிவு சார்ந்தவன், அறிவன் என்று பெயர். புத்தம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமி, அறமே உன்னை நான் வணங்குகிறேன். அதற்கடுத்து அவர் சொன்னது தம்மம் சரணம் கச்சாமி, அமைப்பே உன்னை நான் வணங்குகிறேன். இதுதான் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்கின்ற பொழுதும் சரி, பூஜைகள் தருணத்திலும் அவர்கள் சொல்லக்கூடிய தாரக மந்திரமாக இருப்பது இந்த 3 மந்திரங்கள். அதற்குள்ளே பௌத்தத்திற்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தத்துவங்களை எல்லாம் உள்வாங்க வேண்டும் என்பதற்காக குமரில பட்டர் என்ற ஒரு மீமாம்சகர் தன்னை ஒரு பௌத்த துறவி போல வேடம் தரித்துக் கொண்டு உள்ளே நுழைந்து எல்லா கருத்துக்களையும் உள்வாங்கிக் கொள்கிறார். உள்வாங்கிக் கொண்டு பிறகு அந்த பௌத்த துறவிகளிடமே போய் வாதம் செய்து வெல்கிறார். அவர்களிடம் கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு தன்னுடைய கருத்தான மீமாம்சை கருத்தை எல்லாம் வைத்து வாதத்திலே வெற்றி பெற்று இவர் அந்த பௌத்தர்களை தோல்வியடைய செய்கிறார். ஆனால் அவர் மனதிற்குள்ளே மிகப்பெரிய வருத்தம். நாம் ஒரு பொய் சொல்லி இன்னொரு சமயத்திற்கு உள் நுழைந்து அவர்கள் கருத்துக்களை எல்லாம் நாம் ஏற்றுக்கொண்டு அவர்களையே தோல்வியடைய செய்தது மிகப்பெரிய துரோகம் அல்லவா? நம்பிக்கை துரோகத்தை நாம் செய்து விட்டோம். அதனால் இந்த நம்பிக்கை துரோகத்திற்கான தண்டனை என்பது நம்மை நாமே நம் உயிரை மாய்த்துக் கொள்வதுதான் சரியானது என்று தன் மீது தவிட்டை கொட்டிக்கொண்டு தன் உயிரை துறப்பதற்காக அவர் தயார் நிலையில் இருக்கிறார். அந்த நேரத்தில் தான் ஆதிசங்கரர் அவரை போய் சந்திக்கிறார். அப்பொழுது அவர் சொல்கிறார், உத்திர மீமாம்சையிலே மிகப்பெரிய தத்துவ ஞானியாக என்னுடைய சீடன் ஒருவன் இருக்கிறார். அவனுக்கு பெயர் மண்டல மிகிரர் என்று பெயர். அவன் மகிழ்மதி நாட்டிலே இருக்கிறான். நீங்கள் அவனிடம் சென்று அவனை நீங்கள் வாதில் வென்று அவனை ஒரு அத்வைதியாக மாற்றிக்கொண்டு வாருங்கள் என்று அனுப்பிவிடுகிறார். இப்ப அடுத்து ஒரு வாதம் செய்வதற்காக அந்த மகிழ்மதி நாட்டிற்கு செல்கிறார். சென்று பார்த்தால் மண்டல மிகிரர் என்று சொல்லப்படுவரை போய் சந்திக்கிறார். சந்தித்த பொழுது அவரிடம் வாதிடுவதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று சொல்கின்ற பொழுது அவரும் ஒத்துக்கொள்கிறார். ஒத்துக்கொண்டு இருவரும் 17 நாட்கள் தொடர்ச்சியாக 17 நாட்கள் தர்க்கவாதம் நடக்கிறது. அந்த தர்க்கவாதம் நடைபெறுகின்ற பொழுது இருவர் கழுத்திலும் 2 மாலைகளை அணிவித்துக் கொள்கிறார்கள். யாருடைய கழுத்திலே இருக்கக்கூடிய மாலையானது வாட ஆரம்பிக்கிறதோ அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தோற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்று கூறும். இப்ப இருவர் கழுத்திலும் 2 மாலைகள் போடப்படுகிறது. இப்ப நடுவர் ஒருவர் தேவையில்லவா? 2 வாதங்கள் நடைபெறுகிறது என்றால், ஒரு பட்டிமன்றம் நடக்கிறது என்றால் அதற்கு ஒரு நடுவர் தேவைப்படுகின்ற பொழுது இங்கே ஒரு நடுவர் தேவைப்படுகின்ற காரணத்தினால் நடுவரை யாரை நியமிப்பது என்று யோசிக்கின்ற பொழுது ஆதிசங்கரர் நன்றாக கருத்துக்களை உள்வாங்கி இருக்கக்கூடிய உங்கள் மனைவியையே நடுவராக வைக்கலாமே என்று அவருடைய மனைவி பெயர் சரசவாணி என்று பெயர். அவருடைய மனைவியை நடுவராக வைத்து வாதங்கள் தொடங்குகிறது. 17 நாட்கள் தொடர்ச்சியாக வாதங்கள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. அவர் அந்த மீமாம்சை கருத்துக்களை எல்லாம் எடுத்து வைக்கிறார். வேதங்களை விட உயர்ந்தது பிரம்மம் என்ற கருத்தினை இவர் ஆதிசங்கரர் முன்னெடுத்து வைக்கிறார். வேதங்கள் என்பது வேதவியாசரால் ஏற்படுத்தப்பட்டது. இந்த வேதங்களுக்கு உரை எழுதுபவர்கள் எல்லாம் அவரவர் தங்களுடைய பார்வையிலே பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து கருத்துக்களை எழுதுகிறார்கள். ஆதிசங்கரர் காலத்திலே எழுதப்பட்டது அத்வைதம். அதே பிரம்ம சூத்திரத்திற்கு ராமானுஜர் காலத்திலே எழுதப்பட்டது விசிஷ்டாத்வைதம். மத்துவர் காலத்திலே எழுதப்பட்டது துவைதம். பொருள் ஒன்றுதான், அந்த பொருளை பார்க்கின்ற பார்வை என்பது ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடுகிறது. அந்த வேறுபாட்டினுடைய காரணமாக தாங்கள் உள்வாங்கிய கருத்துக்கள் என்ன இருக்கிறதோ அதை தான் மக்களிடம் கொடுக்கிறார். இப்ப இந்த வாதம் நடைபெறுகிறது. மாலை கழுத்திலே அணிந்திருக்கக்கூடிய மாலை வாடுகின்றது.
வாடுகின்ற பொழுது தன்னுடைய தோல்வியை அந்த மண்டல விகரர் ஒத்துக்கொள்கிறார். நான் தோல்வி அடைந்தது உண்மை, உங்கள் கருத்துக்கு முன்னால் என்னிடம் எதிர்கருத்து வைக்கக்கூடிய அளவிற்கு கருத்து இல்லை என்று சொன்ன உடனே அவர் பின்னால் துறவரத்திற்கு தயாராகி விடுகிறார். இவர்கள் அந்த பந்தயத்திற்கு முன்னால் ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். இந்த போட்டியிலே, இந்த தர்க்கவாதத்திலே மண்டலமிகரர் தோற்றுவிட்டால் துறவியாக வர வேண்டும், ஆதிசங்கரர் தோற்றுவிட்டால் இல்லறத்திலே நுழைய வேண்டும். இதுதான் அந்த போட்டியினுடைய சாராம்சம். இப்போ மண்டலமிகரர் தோற்றுவிட்ட உடனே அவர் இல்லறத்தை விட்டு துறவரத்திற்கு வர வேண்டும். ஏற்கனவே இல்லறத்தில் இருக்கின்ற காரணத்தினால் அவருடைய மனைவியாக சரசவாணி இப்பொழுது ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். என் கணவர் தோற்றுவிட்டார் என்பது உண்மை, அவர் ஒரு தனி மனிதனாக ஒரு பிரம்மச்சாரியாக இருந்து தோற்றிருந்தால் அதில் எந்தவித தவறும் இல்லை. இப்பொழுது அவர் இல்லறத்திலே இருக்கிறார். நாங்கள் ஈர் உடலாக இருந்தாலும் ஆனால் ஓர் உயிராக இருக்கிறோம். என் கணவரை நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள், என்னையும் வெற்றி பெற்றால்தான் நீங்கள் வெற்றி பெற்றதாக அர்த்தம் என்று சரசவாணி சொல்லிவிடுகிறார். அப்படியா, நீ கேள்விகளை கேள் என்று சொல்லிவிடுகிறார். ஆரம்பத்திலே நியாயமான கேள்விகளை கேட்டுக்கொண்டே வருகிறாள். வந்தவளுக்கு பதிலை எல்லாம் சங்கரர் சொல்லிக் கொண்டே வருகிறார். பின்னர் தன்னிடம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதமான இல்லற சம்பந்தப்பட்ட கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறார். இவர் ஒரு துறவி, இல்லற வாழ்க்கை பற்றிய எந்த அறிதலும் எந்த ஒரு புரிதலும் இல்லாத ஒரு மனிதர். காமம் சம்பந்தப்பட்ட கேள்விகளை எல்லாம் இவள் கேட்க ஆரம்பித்த உடனே ஆதிசங்கரர் என்ன சொல்கிறார்? நான் அறியாத ஒன்றை பற்றி என்னிடம் கேள்விகள் கேட்கிறார், எனக்கு 1 மாத காலம் நீ அவகாசம் கொடு, நான் காமத்தை பற்றிய புரிதலை தெரிந்து கொண்டு வந்து உம்மோடு வாதிடுகிறேன் என்று சொல்லிவிட்டு அவளும் 1 மாத காலத்திற்கு அவகாசம் கொடுக்கிறாள். அவள் என்ன யோசிக்கிறாள் என்றால், ஒரு துறவி அப்படி ஒரு பெண்ணோடு சேர்ந்தால் அவன் ஒரு துறவியாக இருக்க முடியாதல்லவா, இல்லறத்தானாக மாறி விடுவான். அவன் இல்லறத்தானாக மாறினால் மீண்டும் நம் கணவனை நாம் மீண்டும் அழைத்துக் கொள்ளலாம் என்ற எண்ணத்தோடு அவள் அந்த வாதினை வைக்கிறாள். இப்பொழுது அதை நிரூபிப்பதற்காக இவர் தன்னுடைய சீடர்களோடு ஆதிசங்கரர் நடந்து கொண்டிருக்கிறார். ஒரு ஆறு, அந்த ஆற்றை கடந்து செல்கிறார். அந்த அடர்ந்த நதி ஓரத்திலே ஒரு பெரிய காடு இருக்கிறது. அந்த காட்டின் ஊடாக சென்றுகிறார். செல்கின்ற பொழுது ஒரு புலியினால் அடிபட்டு தன் உயிரை ஈந்த ஒரு மன்னனுடைய சடலம் கிடக்கிறது. அவனுடைய பெயர் அமருகன் என்று பெயர். அந்த சடலத்தை பார்க்கிறார். ஒரு மன்னனுடைய தோற்றமாக இருக்கிறதே என்று அந்த மன்னனை பார்க்கிறார். சீடர்களிடம் கேட்கிறார், இவர் யாராக இருக்கக்கூடும் என்று. அவருடைய உருவத்தையும் அவருடைய தோற்றத்தையும் பார்க்கின்ற பொழுது அவர் மன்னனாகத்தான் இருக்க முடியும் என்பது புலனாகிறது. அப்படியா? அந்த சரசவாணி கேட்ட கேள்விக்கு நாம் குறுகிய காலத்திலே விடை கண்டுபிடித்து விடலாம். இப்பொழுது நான் அந்த இறந்து போன மன்னனுடைய உடலுக்குள்ளே நான் செல்கிறேன். சென்று காமத்தை பற்றிய புரிதலோடு நான் திரும்பி வருகிறேன். அதுவரை என்னுடைய உடலை நீங்கள் ஒரு குகையிலே பாதுகாத்து வையுங்கள் என்று சீடரிடம் சொல்லிவிட்டு தன் கட்டை விரலை அழுத்துகிறார். தன் உடலில் இருந்து ஆவி பிரிகிறது. பிரிந்து போன ஆவியானது அந்த இறந்து போன அமருகன் என்ற மன்னனுடைய உடலுக்குள்ளே செல்கிறது. இப்ப சீடர்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு இந்த காட்டிலே இருக்கக்கூடிய ஒரு குகைக்குள்ளே இந்த உடலை கொண்டு போய் சேர்க்கிறார். இப்படி ஒரு உடலிலிருந்து இன்னொரு உடலுக்கு தன் உயிரை கொண்டு போய் சேர்க்கின்ற கலை என்பது சித்தர்களுக்கே உரித்தான கலை. இதற்கு பெயர் பரகாய பிரவேசம் என்று பெயர். இந்த அடிப்படையில் தான் மூலனுடைய உடலுக்குள்ளே சுந்தரநாதர் என்று சொல்லப்பட்டவர் திருமூலராக இருந்து நமக்கு திருமந்திரத்தை தந்தார். இப்படி சித்தர்களிடமிலே கூடு விட்டு கூடு பாய்கின்ற ஒரு பேராற்றல் அன்றைக்கு இருந்தது. அந்த ஆற்றலை ஆதிசங்கரர் அங்க நிகழ்த்தினார்.